உலகமே அவனை அப்துல்லா வர சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ்வல் சேனல். இன்னொரு வீடியோவில், அதுவும் இந்த டெலிவரி வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து 23rd அப்போ எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக எனக்கு வந்து டேட் தந்தது, லாஸ்ட் டேட் வந்து 24th மே. அது வரைக்குமே எனக்கு எந்த பெயினுமே இல்லை. ஸோ 24th வரைக்குமே வெயிட் பண்ணி தான் நான் போனேன். சரி 23rd வந்து கடைசியாக பிள்ளைய வந்து கொண்டு போயிட்டு அவங்க ஜம்பிங்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி கோல்ஃபீஸ் போயிருந்தோம். நாங்கள் போன டைம் வேறு வெசாக் வேறையா, ஸோ ரொம்ப க்ரௌடும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோல்ஃபீஸ் பார்க்குறதுக்கே எல்லா இடமும் வந்து ஒரு விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஜம்பிங் வந்து ½ அன் ஹவருக்கு 300 ருபீஸ். ஸோ எல்லாம் விளையாட வச்சுட்டு, அப்போ கூட எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஹாஸ்பிட்டல் போகிற நினப்பாவே தான் இருந்துச்சு. என்னென்னா வந்து ஷேகம்மாவை விட்டுட்டு போகிற கவலை தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு வழியாக போய் அட்மிட்டும் ஆயாச்சு. 24th வந்து நான் அட்மிட் ஆகிட்டேன். ஸோ என்னுடைய டெலிவரி கதையை வந்து எபிசோடாக தான் போட சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் எபிசோடாக போடலை, மொத்தமாக இதிலேயே சொல்லி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா வந்து எனக்கு வந்து ஷேகம்மா மேலே இருந்த பாசத்தால் வந்து நான் வந்து எந்த லெவலுக்கு போனேன்னா வந்து ஒரு மென்டல் கேஸ் லெவலுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா நான் 24th வந்து அட்மிட் ஆயினேன்னா, எனக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் கால் வீக்கம் வேறு வந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப கால் வீங்கிட்டே போச்சு வேறு. அது நான் டிப்ரெஷனில் இருந்ததுனாலயா என்னன்னு தெரில, ரொம்ப வீக்கமாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து 28th வந்து குழந்தை கிடச்சாங்க. நார்மல் டெலிவரி தான். அது ஒரு பெரிய கதை, நான் ஒன்றொன்னா சொல்கிறேன். ஸோ 28th கிடச்சதுக்கு வந்து நான் டிஸ்சார்ஜ் ஆனது வந்து 3rd தான். மே 3rd நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். பிகாஸ் வந்து எல்லாம் ஓகேவாச்சு. எனக்கு வந்து நான் வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குற முறை வந்து பிழைங்கிறதுனால என்னைய வச்சு என்னைய நான் வந்து டோட்டலாகவே ஒரு மென்டல் லெவலுக்கு போயிட்டேன். ஒரு பைத்தியக்காரவங்க இருக்கிற லெவலுக்கு நான் போயிட்டேன் ஷேகம்மாவோட நினைப்பால். ஸோ ஒரு வழியாக 3rd வந்து நான் வந்து அப்பா எல்லாம் ஓகே, பால் கொடுக்குறதுல ஓகே ஆயிடுச்சு. குழந்தை கொஞ்சம் வெயிட்டு போட்டுடுச்சு. ஏன்னா வந்து பால் கொடுக்குறதுக்கு ஒழுங்கு இல்லைன்றதுனால வெயிட்டு கம்மி. நெக்ஸ்ட் டே வந்து குழந்தை வந்து ஒரு 90 கிராம் வந்து கம்மியாயிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு வழியாக நான் வந்து இப்போ எப்படி போகிறேன்னா, எனக்கு வந்து எப்படி நான் வந்து அந்த கேட் வரைக்கும் நடந்து போனேன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ என் புள்ள வந்து வெளியே நிற்கிறாங்கன்னு, ஷேகம்மா வந்து வெளியே நிற்கிறாங்கன்னு. ஸோ அதை பார்க்குற வரைக்கும் என் உயிர் வந்து கையிலேயே இல்லை. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களும் வந்து எனக்காகவே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ மெச்சூர்ட்னா, நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டு போகிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட எனக்கு கால் பண்ணி அவங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அம்மா அழாதம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, அப்பா இருக்காங்க, உம்மம்மா இருக்காங்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீ அழாதம்மா, அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் தான் சின்ன பிள்ளை ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து அவங்க ரொம்ப பெரிய மனுஷி ஆகிட்டாங்க. நான் தான் சின்ன பிள்ளை ஆகிட்டேன். அவ்வளோ மெச்சூர்டுங்க. ஆனால் அவ்வளோ மெச்சூர்டாக இருந்துட்டு என்னை கண்டதும் அவங்க முகத்தில் இருந்த அந்த சந்தோஷமும் சிரிப்பும் என்னை விட்டு அதுக்கப்புறம் அசையவே இல்லை அவங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகும்போது சரியாக ஒரு ஜெயிலேருந்து வெளியே போகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. 10 நாள் கழித்து நான் வந்து வெளி உலகத்தை, வானத்தை எல்லாம் நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் என் புள்ள வந்து வெளியே, அதாவது என் மூத்த பொண்ணு ஷேகம்மா வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நினைக்க போலே எனக்கு வந்து அவ்வளோ நான் அழுதுகிட்டே தான் போனேன். அவங்கள கண்டதும் எனக்கு அடக்க முடியாத அழுகை வந்துடுச்சு. எனக்கு வந்து என் உலகமே அவங்க தாங்க. உலகமே
வந்துட்டு உள்ளே தூக்க வேணா உண்மை குண்டாவிட்டாமோ அடே உண்மை இல்லாம நல்லா குண்டாவிட்டியடா நீ தடியா ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததுமே குழந்தையோட காதில் தம்பி தான் வந்து முதல்ல பாங்கு சொன்னார். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா வந்து நான் வந்து அந்த நெக்ஸ்ட் டேவே வந்து மழை வந்து ரொம்ப வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் நினைக்கவே இல்லை, ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து வீட்டு வாசல் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எதுக்கெல்லாம் பயந்தேனோ அது எல்லாமே நடக்குங்க சின்ன வயசுலேருந்தே. நான் இந்த வெள்ளத்துக்கு ரொம்ப பயந்தேன். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே நான் போகும்போதும் மழை தான். நான் குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு பயந்தேன். அதே ஹாஸ்பிட்டல்ல. ஸோ டாக்டர்ஸ் கூடலாம் சண்டை போட நான் ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு என்னோட இஷ்டத்துக்கு டிஸ்சார்ஜ் தாங்க நீங்கள், எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னைய வந்து என் வீட்டாளுங்களை கூப்பிட்டு டாக்டர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க இப்படி பண்ணினாங்கன்னா இவங்க செத்துட்டாங்க. மனநிலை அதாவது நான் வந்து மென்டலி நல்லா இருக்கனான்னு செக் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம், ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ரொம்ப இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் வந்து நான் டார்ச்சர் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து சுத்தமாகவே முடியலங்க. எனக்கு வந்து என் சேகமாக போய் பார்க்கணுன்ற நினப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவங்கள தொட்டு தூக்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நான் நார்மலே ஆனேன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் டெலிவரி பற்றின நிறைய விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் குழந்தையோட ஃபேஸ் அப்புறம் வந்து ஜெண்டர் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய கவல். பாய்.